Hi friends, I am Kamalesh from Listech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா PHPயில் PHP Constants with define as constant. சரிங்களா? ஃபஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்னென்னா, கான்ஸ்டன்ட்னா நம்ம செட் பண்ணுற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நார்மலாக வேரியபிளில் ஒரு வேல்யூ செட் பண்ணால் அது சேஞ்ச் ஆகிரும். சரிங்களா? கான்ஸ்டன்ட்டில் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபைனுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே சின்ன வித்தியாசங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிஃபைன் என்னென்னா ரன் டைமில் அது ஒர்க் ஆகும், கான்ஸ்டன்ட் வந்து கம்பைலர் டைமில் ஒர்க் ஆகும். சரிங்களா? இது வந்து டிஃபைனை வந்து நம்ம ஃபங்க்ஷன், லூப்பு, இஃப் கண்டிஷன் இதிலெல்லாம் எழுதலாம். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டை இதிலெல்லாம் எழுத முடியாது. இஃப், லூப்பு இந்த கண்டிஷன்லலாம் கான்ஸ்டண்ட்டை எழுத முடியாது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலான்னா, இது வந்து நம்ம டிஃபைன் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? கான்ஸ்டண்ட்டாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது டிஃபைனை வந்து நம்ம கிளாஸ்க்கு உள்ளே வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டண்ட்டை கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது கேஸ் சென்சிட்டிவ் பொறுத்து வித்தியாசம் வரும். சரிங்களா? இதில் கிளாஸ்க்கு இந்த மற்ற கான்ஸ்டண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. சரிங்களா? PHP 7.3 வெர்ஷனுக்கு பிறகு நம்ம அரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபைனை. சரிங்களா? அடுத்தது இதிலே நம்ம கான்ஸ்டன்ட் நார்மலாகவே அரேயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரெண்டில் உள்ள மெயின் டிஃப்ரெண்ட் என்னென்னா, டிஃபைனோட கான்ஸ்டன்ட் வந்து நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்தது டிஃபைன் எப்படி யூஸ் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிஃபைன் பார்க்க போகிறோம். அதுக்கு டிஃபைன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். நான் இப்போ ஏன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து வேரியபிள் எப்படியும் கொடுத்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் இந்த டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். எப்படியும் கொடுத்துக்கலாம், நம்பரில் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து வெல்கம் பண்ணி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணியாச்சுன்னா, இப்போ நான் இந்த ஏ ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஓகே, இது சிங்கிள் கோட்ஸ் போடல. ஓகேங்களா? நான் ரன் பண்ணேன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, வெல்கம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்படி தான் டிஃபைன் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து கான்ஸ்டன்ட் எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அது கான்ஸ்டன்ட் இப்போ வந்து நான் வந்து நார்மலாக வேரியபிள் வைக்கும்போது $s கொடுப்போம். கான்ஸ்டன்ட் வந்து அப்படிலாம் கொடுக்கணும், டைரெக்டாக எழுதிடலாம். சரிங்களா? ஆத்தார்னு வைக்கிறேன். சரிங்களா? நேம் வந்து குமார்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டேன்னா குமார்னு டிஸ்பிளே. சரிங்களா? நீங்களா வந்துச்சா குமார். இப்படி தான் டிஃபைன் எழுதுறது இப்படி, கான்ஸ்டன்ட் எழுதுறது இப்படி. சரிங்களா? கான்ஸ்டண்ட்டை எப்படி ஒரு கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணலான்னு பார்த்துருவோம். எப்படி கான்ஸ்டண்ட்டை கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். இப்போ கான்ஸ்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் கீவேர்டு நேம் ஸ்கூல்னு வச்சுக்கிறேன்.
இது வந்து ரூட்டுன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? பாஸ்வேர்டு ரூட்டுன்னு வைக்கலாம். ஏதாவது பாஸ்வேர்டு ஏதாவது யூசர் நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அது டம்மியாக ரூட்டுன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம செட் பண்ணிட்டால் இது சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம இதில் செட் பண்ணிடுவோம். கான்ஸ்டன்ட்டில் செட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு டிபி நேம் பார்க்கணுன்னா இதை கொடுத்துட்டு செக் பண்ணோன்னா டிபி நேம் எனக்கு டிஸ்பிளே. சரிங்களா? டிபி நேம் ஸ்கூல்னே வந்துடுச்சு. சரிங்களா? இவ்வளோ தான் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இதான் டிஃபைனுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள வித்தியாசங்க. சரிங்களா? இது நம்ம இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம எழுதிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.